ஹே ஓரம் போங்கப்பா, ஓரம் போங்க, ஓரமா நில்லு. என்னையா மெயின் கேட்டு உள்ள பூட்டி இருக்கு? திருட வந்தவன் தான் உள்ள பூட்டியிருக்கா சார். அப்படியா? ஆமாம் சார். கேட்ட தர ஹே ஹே உள்ள வராத, தள்ளு தள்ளுடா. இங்க இறங்க இருக்கிறது யாருன்னு தெரியுமா? சார் இவன் இந்த வீட்டு வாட்ச்மேன் சார். வாட்ச்மேன் தான், ஆனால் வாட்ச்மேன் கிடையாது, வீட்டு வேலைக்கார மாதிரி. இவன் வேலைக்காரன் தான்ன்றது உனக்கு எப்படி தெரியும்? அதுவா சார் இந்த பக்கம் போறப்ப வர்றப்ப பார்த்துருக்கோம் சார், மற்றபடி ஒன்றும் தெரியாது. ஆமாம் சார். முதல்ல யாரா கொலையை பார்த்தது? டேய் சொல்லுங்கடா, உங்களை தானே கேட்குறேன். ஐயோ அவங்களே கேட்குறாரு, பாவம். தெரிஞ்ச உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க பாரு. அப்படி கொடுத்தாதான் நாடு எப்போ முன்னேறி இருக்குமே. இந்த கொலையை யாரு பண்ணிருப்பா? தம்பி ஏதாவது சாப்பிடுங்கப்பா. வேணாம். அட டீ காப்பி ஏதாவது சாப்பிடுங்கப்பா. இல்லை வேணாண்ணா. ஏய் சொல்றா. இல்லைண்ணா வேணாண்ணா, காசு கொடுத்தா போயிடுவோண்ணா. தம்பி டீ சாப்பிடுங்கப்பா, கொலைலாம் பண்ணியிருக்கீங்க, டயர்டாக இருக்காது? என்னடா கொலையா? என்னண்ணா விடுச்சுதப்பா, வசதியான பயலுக அதான் திமிரா பண்ணுறாங்க. அண்ணா அண்ணா காசு கொடுத்தா கிளம்பிடுவோண்ணா. டேய் அதில் 5 லட்சத்தை எடுத்து கொடுறா. சித்தப்பா இது ஒரு நிமிஷம் படி. அண்ணா 5 லட்சம் வேணாண்ணா, 2 லட்சம் போதுண்ணா. தம்பி நீ இறங்கி உழைச்சி சம்பாரிச்ச காசுரா. அண்ணா இல்லைண்ணா வேணாண்ணா, 2 லட்சம் போதுண்ணா. சரி அந்த 2 லட்சத்தை எடுத்து கொடுறா. பா எடுக்கும்போதே மங்களகரமாக எடுக்கிறான்டா மஞ்ச பையில். இந்தா கிளாஸ் அப்படி இந்தா தம்பி வாங்கிக்கோ. நீ நம்பி வந்த மாதிரியே உனக்கு 2 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், சரியா? சரிண்ணா சரிண்ணா. எப்பயாவது பணம் பத்தாம போச்சுன்னா உடனே கேளு. சரிண்ணா கண்டிப்பா நான் பார்த்துக்கிறேன், சரியா? தேங்க்ஸ்ண்ணா. ஆல் த பெஸ்ட்பா. வருண்ணா. சரிப்பா சரிப்பா. சித்தப்பா என் கிளாஸ் குடிச்சிட்டப்பா, இதையும் குடிச்சிடலாம் பார்க்குறியா நீ? ஆமாம் பணம் ரெடி பண்ணது நான், உனக்கு என்ன மூமெண்ட் கேட்குது? அதானே அக்கா இதுக்கப்புறம் இவரை மாதம் மாதம் துணி தைக்க சொல்லாதானே, நான் செம கடுப்பாயிடுவேன். இந்தா பணம் கொஞ்சம் எதிர்பார்க்கல, நான் பணம் ரெடி பண்ணுவேன்னு. 2 லட்சம் ரூபா, 2 lakhs. கல்யாணம் வேலையை பாருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். வரட்டா? சமத்து டாடி. சமத்த கல்யாணம் வேலை பார்க்கணும், சரியா? எல்லாம் நம்ம நேரம், பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னு ஆடுறானுங்க. யார் நம்ம பசங்க தானே. எப்படியோ பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வந்துடுச்சு. வாங்க சார், உட்காருங்க. சொல்லுங்க சார். கொலை நடந்த அன்னைக்கு எங்கே போனீங்க? ஃபேமிலியை பார்க்க ஊருக்கு போயிருந்தேன் சார். கொலை செய்யப்பட்டவங்க யாரு? என் டிரைவர் தான் சார். அவனும் என் கூட என் வேலை எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்குவான் சார். உங்களுக்கு விரோதிங்கன்னு யாராச்சும் இருக்காங்களா? விரோதிங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு யாருன்னு தான் சரியாக கண்டுபிடிக்க முடியல சார். இங்கே பண நகை அப்படின்னு ஏதாச்சும் காணா போயிருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையா சார்? அப்போ உண்மையிலே கொலைகாரன் யாருன்னு தெரியாது சார். உண்மையிலே யாருன்னு தெரியாது சார். ஓகே, நாங்கள் அப்புறமா வருவோம். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.
சரிங்க சார். ம். எல்லாமே சேர்த்து 75 ரூபா ஆச்சுண்ணா. என்னப்பா இவ்வளோ விலை சொல்லிட்டு இருக்கிற? அண்ணே காய்கறிலாம் ஏறிடுச்சுண்ணே. எனக்கு சம்பளம் ஏறலையப்பா. நல்லா நடத்துகிற குடும்பம், பார்த்து சொல்லுப்பா, குறைச்சிக்கோப்பா விலைய. கூடப்பா. ஏ ரவி, என்னடா இந்த பக்கம் நில்றா. நல்லா இருக்கியா? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு தான் வர முடியாமல் போச்சு. தப்பாக நினச்சிக்கார. என் பையன் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன், அதான் வர முடியாமல் போச்சு. பரவாயில்ல விட்றா. நீ வரலன்னா என்ன, என் பொண்ணு கல்யாணம் நின்றுச்சா என்ன? இல்லை மாப்பிள்ளை வந்து தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரா? சேது 2 லட்சம் செலவு பண்ணி சும்மா ஜாம் நடத்தினேன். எவ்வளோ? 2 லட்ச ரூபா. வெளியே விசாரிச்சுப்பாரு, எவனும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்க மாட்டான். வந்தவன்லாம் மூக்கு மேலே விரல வச்சுட்டு போனான். எப்படி? மூக்கு மேலே. நீ வரலன்னா நான் கவலையே படலடா. வரட்டுமா? 2 லட்சத்துக்கு எத்தனை சைவர்னு தெரியாது. எருமை பெருமைக்கு வண்டி ஓட்டிட்டு போகுது. ஹாய், என்ன லேட்டு? நாங்கள் அப்பயே வந்துட்டோம். சரி, உன் வண்டி எங்க? ஏண்டா திருட்டு நாய்ங்களா, இப்படி திருடி தான் உங்க அக்கா கல்யாணத்தை நடத்துனீங்களா? நாயே, இன்னைக்கு உங்க அக்கா கல்யாணத்துக்கு திருடின நீ, நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கும் இப்படி தான் திருடுவ. இப்படியே தான் உன் திருட்டு புத்தி போயிட்டே இருக்கும். ஏன் இவ்வளோ நாள் ஒழுங்கா தானே இருந்தீங்க? இப்போ என்னாச்சு உங்களுக்கு? ஏண்டா இவ்வளோ கேவலமா மாறிட்டீங்க? வண்டி எடுத்துட்டு வந்தா நீங்க அதையும் வித்துருவீங்கன்னு தான் நான் அதையும் எடுத்துட்டு வரல. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உனக்கு ஒரு பெரிய கும்பிடுப்பா சாமி. உன்னை போய் காதலிச்ச பாரு. சிரியாண்டா. டேய், சிரிப்பியா சிரிக்க மாட்டியா? சிரிடா. காதடா கேட்ட உன்கிட்ட போடா. உன்னால செல்ஃபி எடுக்கிற மூடே போயிடுச்சுடா. எதுக்குடா இப்படி உட்காந்துட்டு இருக்க சோகமா? டேய் விட்றா, சோகமா இருக்காதடா. டேய் மச்சான், அவள்னா விட்றா. உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்டா, அவளை போய் நினச்சிக்கிட்டு. மச்சான், நீ வேணா பாடுறா. உனக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி நீ ஒரு நல்ல படம் பண்ணி இந்த உலகத்துக்கே நீ பெரிய டைரக்டர் நிரூபிச்சு காடுவ. அவள் கூட இருக்க 4 பேர் உன்னை திரும்பி பார்ப்பான்டா. அப்போ தெரியுண்டா உன் அருமை அவளுக்கு. அண்ணே, என் பேர் மன்னார்குடி மாடசாமிண்ணே. சரி, நான் நல்லா பாட்டு எழுதுவேண்ணே. நான் ஊருக்கு புதுசுண்ணே. நீங்கள் பேசுகிறத கேட்டேன். எனக்கு ஒரு உதவிண்ணே. பக்கத்தில் ஏதாவது சினிமா ஆஃபீஸ் இருந்தால் சொல்லுங்கண்ணே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் பெரிய பாடலாசிரியர் ஆகணும், அவ்வளோதானே? ஆமாண்ணே ஆமாண்ணே. சரி, நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. ஒரு ஹிட்டான பாட்டு எடுத்துக்கோ. அது பெரிய ஹீரோட தான் இருக்கணும். சரி சரி. அது பேப்பர் எழுதி எல்லா ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுங்க. அந்த பாட்டை நான் தான் எழுதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் பெரிய பாடலாசிரியர் ஆகிடுவீங்க. சரியா? அப்படி பண்ணா கிடைக்குமாண்ணே? அதை முதல்ல பண்ணுங்க. இப்போ கிளம்புங்க. சரிண்ணே. கடுப்பேற்றிக்கிட்டு போங்க ஜி. வரண்ணே. அண்ணே, அந்த ஆளை போகிற சாங்கு நான் தானே எழுதுனேன். ஆட்டையை போட்டாங்கண்ணே. டேய், அதுக்குள்ளையா? சினிமா படைப்பு பிரம்மாண்டம் சின்ன திரை வெள்ளி திரை. என்னடா ஆச்சு மச்சான்? என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க? ஒரு நடிப்பு இல்ல, ஒரு டயலாக் இல்ல, ஒரு ஸ்கிரீன் பிளே இல்ல, ஒரு ஏலமும் இல்ல. இதெல்லாம் போய் ஸ்கிரீனிங் பண்ணி வச்சிருக்காங்க. விடுமச்சு, இதுக்கு நம்ம படம் எவ்வளோ பரவாயில்ல. என்ன சொன்ன? சரி விடுங்க, வாங்க வாங்க வாங்க. இதுக்கு தான் சொன்னேன் வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்குறேன்னு.
நீங்க தான் ஸ்கிரீனிங் சொல்லி என்ன இழுத்துட்டு வந்தீங்க. இப்போ என்னாச்சு? எனக்கு என்னடா தெரியும், ஏதோ டீ காஃபி தருவாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா இப்படி ஒரு வில்லங்க தப்பா போன எனக்கு என்ன தெரியும். ஐயோ இங்க வர்றா. ஏய் என்னடா ஏன்டா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏடா போயிட்டு வரீங்க? அட ஏன்டா நீ அந்த கதையை கேட்குற? குறும்படம்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. சினிமா படைப்பு. இவனடா? ஆனா அது குறும்படம் இல்ல, எங்க கொல்ற படம். நாங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி அதெல்லாம் விடு, இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? அது ஒண்ணு இல்ல மச்சி, இவன் ஆளு சேபிள்லே பலார்னு ஒரு அரை விட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடுச்சு. என்னால சிரிப்பு தாங்க முடியல. மச்சான் இப்படி வா. அப்போ புட்டிக்கிச்சா மச்சான்? ஹாப்பி பிரேக்கப் டே மச்சான். ஹாப்பி பிரேக்கப் டே. ஐயோ ஏய் என்ன ஃபீல் பண்ற? பொண்ணுங்களுக்கு ஃபீல் பண்ற பசங்களை விட ஃபீல் பண்ண வைக்கிற பசங்க தான் பிடிக்கும். நீ ஃபீல் பண்ண வச்சிருக்கணும். நீ என்ன கர்மத்தை பண்ணியோ? என்னத்த பண்ணிருக்க போறான் போடா. ஏய் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத. எனக்குலாம் 3 லவ் போயிடுச்சு. சாருக்கு 4, அண்ணனுக்கு பொண்டாட்டியா போயிடுச்சு. சரி விடு விடு, எல்லாத்துக்கும் எமோஷன் ஆயிட்டு விடு சும்மா. சரி டேய் சரிடா. ஓகே சரி ஓகே. எங்க போனீங்க? என்ன ஷாப்பிங் பாத்தீங்க? அது என்ன கேக்குறேன்? தூங்கி இந்த இவனை கூட்டிட்டு போய் டீ காஃபி தரவாங்கன்னு ஒரு ப்ரிவியூ தேட்டர்ல ஷாப்பிங் பார்க்கணும். டீ காஃபி குடிச்சிட்டு வந்திருக்கலாம். சரி போஸ்டர் நல்லா இருந்துச்சுன்னு உள்ள போய் உக்காந்தோடனே அழகான பைக்ல ஹீரோ வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கூடவே ஒரு பெரியமா வந்துச்சு. சரி ஹீரோவும் பெரியமாவும் எங்க போறாங்க பார்த்தா படமே முடிஞ்சிச்சு. வெளியே வந்து கேட்டா பெரியமா தான் அந்த ஹீரோன்னு சொல்லிட்டாங்கடா. ஆண்டியெல்லாம் பூச்சி திருப்பி வச்சானா அதுல பெரியமா ஒரு அம்மா அடிக்க போறாங்களா? சொன்னா என்ன போய் அடிக்க வர்றாங்கடா அவங்க. மச்சா இப்பெல்லாம் போற வரலாம் படம் ஆரம்பிச்சிட்டான். தமிழ் சினிமா. ஐயோ என்னடா பையன் போன போட்டு ஓடிடுமா? இதோ பார், இப்போ நம்மகிட்ட பணம் இருக்குடா, திருட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்ட்ண்ணே. என்ன பண்ண போறேன்னு? இரு நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. தம்பி என்னண்ணே இவ்வளோ எதுக்குண்ணே? ஒரு நல்ல பேண்டாக வாங்கி போடு. பார்க்கவே பாவமாக இருக்கு. இந்த மாதிரிலாம் போடாதப்பா. அண்ணே பத்தாதண்ணே. பத்தாதா? பணம் கொடுறா. எட்ரா சீக்கிரமா பண்ணிதா. இந்தாண்ணே. இந்தாப்பா. போதுண்ணே போய் வாங்கிக்கோ. தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். பிள்ளால கூடாதுரா. அண்ணன் ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன் வாங்க.
ஆத்தி விலை பார்த்தேனே. வெரைட்டி இருக்கும் போல இருக்கு. நம்ம ஸ்டேட்டஸுக்கு இந்த கடை சரியில்லைன்னு நினைக்கிறேனே. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லாத்தையும் தின்னு காசை ஃபுல்லாக அழிச்சு விடணும். இது கடையா? நம்ம வசதிக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலையே. என்னடா சாப்பிட்ற? கிவி. டேய், நீ என்னடா சாப்பிட்ற? சாத்துக்குடி. பார்த்து குடுறா, வயிற்ற கீத்த கலைக்கிற போது. நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, ஒரு மாதுளை, ஒரு கிவி, ஒரு சாத்துக்குடி பட்டுன்னு போடுங்க பார்ப்போம். அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணே. ஏன்டா? ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா பெருமையாக இருக்குண்ணே. இனிமேல் எல்லாம் அப்படிதான். அண்ணே பரவாயில்ல, பேண்ட் விலைலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 4000 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது. அதை விடுறா, அதை விட இப்போ 6,000 கிடைக்குதுல்ல, உனக்கு தெரியாதா? ஓஹோ, அப்படியா? அடுத்த கடைக்கு போமா. ஜூஸ் சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? வந்துருச்சியா? என்னது இது? கிவிதானா இல்லை வேற எதுமா? கிவி இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. பா, சூப்பராக இருக்குல்ல. செம்ம. காசு குடுறா. என்கிட்ட எங்க இருக்கு? என்கிட்ட பாக்கெட்டே இல்ல. என்னடா சொல்ற? நீ குடுறா. என்ன விளையாடுறியா? நான் தான் பஸ் ஸ்டாப்ல இருந்த காசை கொடுத்தல. என்கிட்ட இல்லையாடா? அண்ணே, கடைக்காரன் நம்மளே தான் பார்க்கறான். என்னடா இப்படி பண்றீங்க? காசு நல்ல முடி சொல்ல வேண்டியது என்னடா? அவங்கடா என்னடா பண்றது? அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானா? என்ன கிங்ஸ் இருக்கு இல்லையா? ஜூஸ் கடையில கிங்ஸ் கேக்குறான். இரு நான் போறேன். என்ன வெயில், ஒரு ஜூஸ் பத்தாது போல இருக்க. சரி அண்ணே, உங்க போன். இதை சந்து பார்த்து ஓடிடுறான். ஓடி சீக்கிரம். வரானா? வரானோ? டே, அந்த பக்கெட் ஏறா. பக்கெட்டு நான். டேய், உன்னை தாண்டா சொன்னேன், பக்கெட் ஏறா. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு சனியா. அட அப்பா, என்னம்மா அழுதுட்டு வர? நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளைய காணோம். அப்பா, அவருக்கு எனக்கும் நைட்டு ஃபுல்லா ஒரே சண்டைப்பா. இந்த காலத்துல யாரு வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணுவாங்கன்னு என்ன போட்டு அடிச்சுட்டாருப்பா. என்னமாச்சு? அப்பா, அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குப்பா. நான் ஒழுங்கா இருக்கணும்னா உங்க அப்பா கிட்ட போய் இன்னும் 2 லட்சம் ரூபா வாங்கிட்டு வான்னு சொல்லி அடிச்சு அனுப்பிட்டாருப்பா. மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு.
மாப்பிள்ளைக்கு ஃபோன் போடுறா. அப்பா மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்குப்பா. ஆஃப்ல இருக்கா? மா நீ அழாம உள்ள போயிருமா, நான் நேர்ல போய் பார்த்துட்டு வரேன். வாமா. மாப்பிள்ளை எங்க போய் பார்க்கறதுன்னு தெரியல இப்போ.